இன்றைக்கி நம்ம வந்து லவ் ஆஃப் கில்லோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஹீரோ ஹீரோயினும் டேட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஹீரோயினியை கூட ஹீரோ வந்து ஏற்றி விட வந்திருப்பாங்க ட்ரெயினுக்கு. அதேமாதிரி ட்ரெயினில் ஹீரோயின் போயிட்டுருக்கப்ப ஹீரோ பண்ணது தான் யோசிச்சு பார்த்துட்டு போயிட்டுருக்கா. இங்கே ஹீரோ கட்டுறாங்க, அவன் வந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். அப்போ அவனும் ஹீரோயினியை தான் யோசிச்சு பார்த்துட்டு போயிட்டுருக்கான். அப்படி இவன் போயிட்டுருக்கப்ப யாரோ இவனை நோட்டம் விடுறாங்க. அது வந்து ஹீரோவுக்கு சென்ஸ் ஆகுது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அந்த ஆள் வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்கான், உனக்கு பொண்ணுங்க கூட சுற்றுறதுக்கு நேரம் இருக்காரியாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இவன் யாருன்னு தெரில, போக போக தான் தெரியும். இங்கே அடுத்த சைடில் ஆஃபீஸில் தான் கட்டுறாங்க. அங்கே பார்த்தா பாஸ் ஒரு மாதிரியாக உட்காந்துருக்காரு. அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கேட்டுட்ருக்கான், என்னாச்சு, ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு, நேற்று நம்ம நைட்டு பார்த்தது ஹீரோயினியே தானா, பின்னாடி பார்த்தோமே ஒழுங்காக தெரியலையே, தூரமாக வேறு இருந்தாங்களே, ஒருவேளை ஹீரோயினியாக இருக்காது. ஏன்னா ஹீரோ வந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, அவன் இப்படி டவுன்லலாம் சுத்த மாட்டேன்னு, ஒருவேளை ஹீரோயினியாக இருக்குமா இருக்காதான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதோட இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு தெரியுமா அந்த ஹீரோயினி திருப்பி வேலைக்கு வெளில போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவரா பயந்து போய் உட்காந்துருக்காது, எதுவுமே சரியில்லையே, எனக்கு எதுவும் சரியாகவே படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவள் வந்து அப்படியே ப்ளூடூத்தில் ஹீரோக்கிட்ட பேசிக்கிட்டே இந்த செட்ரு இருக்க இடத்துக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ கூட ஒருத்தரை கொண்டு வச்சுருக்கான்னா இவள் வந்து பிடிக்க வேண்டிய ஒரு ஆளை, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கான். ஹீரோட்ட கேட்டுட்டு வந்துட்டு இருக்கா எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் அது மாதிரி சொல்கிறான், க்ரீன் கலர் செட்ரு போட்டிருக்குல அங்கே தான் அவனை வந்து செத்து போய் அவன் ரொம்ப நாள் ஆச்சு, நாற்றம் அடிக்கும் பார்த்துக்கோ, அதோட அந்த பொண்ணு இருக்கா அவளை எனக்காக நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி ஹீரோயினி அங்கே பார்க்குறா, இந்த பாடி அங்கே தான் கிடக்கு, அந்த பொண்ணை கட்டி போட்டு வச்சுருக்கான். அப்புறம் இங்கே ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ எங்கே வந்திருக்கான்னா, இந்த ஒரு கம்பெனி கூட பாஸையும் ஹீரோயினையும் கூப்பிட்டு இது மாதிரி ரியாங்காவை சொல்லியிருப்பாங்களே, ஹீரோ கொல்ல சொன்னாங்கள்ல, அந்த ஆஃபீஸ்க்கு தான் வந்து அங்கே இருக்கவங்களை கொண்டு அங்கே இருக்க ஓனரே பார்க்க வந்திருக்கான். அடுத்து இங்கே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவள் வந்து அந்த பாடியை காரில் ஏற்றிட்டு சரி கிளம்பலான்னு இருக்கப்ப பாஸ் ஃபோன் அடிக்கிறாரு. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறான், நல்ல நேரத்துக்கு தான் ஃபோன் அடிச்சிங்க, நான் போய் டெலிவரி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு பாஸ் சொல்கிறாரு, இது மாதிரி ரியாங்கா பற்றி மறந்துடு, ஹீரோ பற்றி மறந்துடுங்கிறாரு. ஏன்னா நம்மளோட கிளைண்ட்டே கொண்டுட்டாங்க, இப்போ அவங்க கம்பெனியே பெரிய பிரச்சனையில் இருக்குது, அதனால அந்த விஷயத்தில் தலையிடாத, அதோட சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வா, உன்ட்ட நான் நிறைய கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அங்கே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். இப்படி ஹீரோயினி வந்து மலைக்கிட்ட கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கத மேலேருந்து ஒரு பைக்கர் பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் இங்கே ஹீரோயினி வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்களா, அப்போ ஹீரோ ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான், அவன் எடுக்க மாட்டான். அப்போ ஹீரோ கட்டுறாங்க, அவன் நினச்சிட்டு இருக்கான் சரி கார் ஓடி இருக்கனால அவன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அடுத்து இங்கே ஹீரோயினி தான் கட்டுறாங்க. பார்த்தா அந்த பின்னாடி அந்த பைக்கர் வந்து இவன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான் செம வேகமாக. இவன் வந்து ஒரு வேளை நம்மளை சேஸ் பண்ணிட்டு வரானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகுனா, அவன் அப்படியே கிராஸ் பண்ணி முன்னாடி போயிடறான். அப்பாடா பிரச்சனை இல்லை அப்படின்னு மூச்சு விடுறதுக்குள்ளே கண்ணை எடுத்து இவங்கள சுட ஆரம்பிச்சிருவானா. ஹீரோயினி பின்னாடி இருக்க பொண்ணை குனிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி குனிஞ்சிக்கிறாங்க. கண்ணாப்பினான்னு சுட்டு அவன் சுட்டத்தில் டயர் பஞ்சர் ஆகி கார் கண்ணாப்பினான்னு ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ கூட ஹீரோயினி விடாமல் அவனை அப்படியே அந்த மலையோடய வச்சு நச்சிடுறா. அவன் அப்படியே பைக்கிலேருந்து கீழே விழுந்துடுறான். அப்போ ஹீரோயினி செம்ம வேகமாக போய்ட்டுருப்பாளா, எய்த்தாப்பில் ஒரு லாரி வந்துடுமா, அதில் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்போ அவ்வளோதான் மலையிலேருந்து கார் அப்படியே கீழே விழுந்துடுது. இங்கே ஹீரோ கட்டுறாங்க, அவன் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கான். என்னடா ஹீரோயினி எப்போதுமே என் காலை கட் பண்ணி தான் அடுவா, இப்போ என்ன ஃபுல் ரிங் போயிட்டுருக்கு எடுக்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி அவன் வச்சுட்ருக்கான். இங்கே ஹீரோயினியை காட்டுறாங்க, அவள் அப்படியே மயங்கி போய் கீழே விழுந்து கிடக்கா. அங்கே வந்து ஃபோன் அடிச்சுட்டு தான் இருக்குது. அங்கே மேலே வில்லனை கட்டுறாங்க. அங்கே பார்த்தா அந்த ட்ரக் டிரைவர் வந்துட்டு வில்லனை எழுப்பி விட்டுட்டு ஒன்று அடிச்சுட்டு தான் அந்த காரை விழுந்துட்டாப்பா, நான் இப்போ போலீஸுக்கு ஃபோன் அடிக்குவா, ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இவன் எழுந்திரிச்சு கண்ணை கட்டி போய் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுடுறான். இங்கே கட்டுறான், மயக்கத்துலேருந்து முழிச்சிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறேன், இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மழை பெய்யுமா. இவன் பாட்டுக்கு அந்த மலையே பேன் பார்த்துட்டு உட்காந்துருப்பா. அப்போ பார்த்தா அங்கே வில்ல வந்துடும். வந்துட்டு பரவாயில்லையே இவ்வளோ தூரத்துலேருந்து விழுந்து தப்பிச்சிட்டியே, லக்கி தான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்கே அப்போ தான் மேலே கட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடும். வந்துட்டு அங்கே பார்த்தா ட்ரக் டிரைவர் வந்து கையில் சுட்டு போட்டு அவனை கட்டி தான் வச்சுருப்பான். அவரை பார்த்துட்டு அப்போ ஹீரோ வந்து அந்த பாலம் உடஞ்சிருக்க இடத்துட்டு வந்து என்ன பார்த்துட்ருக்கான். இது மேலேருந்து கார் விழுந்துருக்கா, ஐயோ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா வில்ல வந்து ஹீரோயினை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்கான், வேகமாக ஓடாத உனக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். மழை வர பெஞ்சிருக்கா. ஹீரோயின் ஓடிட்டு வலிக்கி விட்டு விழுந்துடுறா. நான் தான் சொன்னேன் என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ விழுந்து என்ன பண்ணுறான்னா கண்ணை எடுத்து காட்டுவான். ஆனால் இவன் எட்டி ஒரு உதவ விட்டு ஹீரோயினுக்கும் ஒரு உதவ விட்டு அப்படியே கீழே விழுந்துடுறா. ஓ ரொம்ப வேகமாக அடிச்சிட்டேனோ, நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னா, இருந்தாலும் நான் இப்போ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஃபோன் அடிக்குது ஹீரோயின்ட்டேருந்து. யார் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு எடுத்து பார்த்தா நம்பர் தான் சேவ் பண்ணியிருக்க மாட்டாள் அவள், யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவன் ஆன் பண்ணி காதில் வைக்கிறான். அப்போ பார்த்தா ஹீரோ வந்து அந்த காருக்கிட்ட வந்துடுறான். அங்கேருந்து தான் ஃபோன் அடிச்சிருக்கான். ஃபோன் அடிச்சுட்டு அலோன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பக்கம் வில்லன் பேசவே மாட்டான். மழை பெய்யுது அப்படின்னா ஒரே இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து ஹீரோ சுட்டு பார்க்குறான். ஏன்னா சவுண்டு கேட்டால் பக்கத்தில் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதே மாதிரி சவுண்டு கேட்குமா, அப்போ பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு
இங்கே வில்லனை காட்டுறாங்க. ஐயோ அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஃபோனை கீழே போட்டுட்டு இந்த ஹீரோயின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனால தான் நீனும் இப்படி பிரச்சனையை நான் மாட்டிக்கிட்ட, அதோட அவன்கிட்ட நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லு, அதோட பண்ண வேலைக்கு பலன் இது தான் துரோகி அப்படிங்கிற மாதிரியும் அவன்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து சுட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ வருவான், ஹீரோயினியை தூக்கி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் வந்து இங்கே பாஸும் அந்த அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினிக்கு ஃபோன் அடித்து பார்த்துட்டே இருக்காங்க. அவள் எடுக்கவே இல்லை, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, எப்போ பார்த்தாலும் அவள் அப்படி தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிகிட்டு இருக்கான். அதோட அவன் நாளைக்கு எப்போதும் போல் வந்துடுவா, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பாஸ் வந்து சுகமாக உட்காந்துருக்காரு. அவள் அப்படி பத்திரமா வந்தால் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே கட்டுறாங்க ஹீரோ வந்து ஹீரோயினி ஒரு மோட்டலுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கான். இங்கே பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு வெளில வரான். அப்போ வந்து ஹீரோயினி முழிச்சிக்கிறான். ஓ முழிச்சிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினி என்ன பண்ணுறா, ஹீரோட கலரை பிடிச்சி இழுத்து எல்லாமே உன்னோட வேலை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், நீ இதெல்லாம் நம்புறியா அப்படிங்கிற மாதிரி. சரி நீ ஹீரோயினி விட்டுறா, ஏன் இவன் போய் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனால் முன்னாடி நான் செஞ்ச சில தப்புகளால் இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயினி கேட்குறா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு கூட இருந்தால அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ சொல்கிறான், இல்லை அவள் பேக் சீட்டில் இருந்தப்போ அப்பயே நான் சிங்கி செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினி இப்படி சோகமாக இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு சரி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ தான் ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி ஒரு பைக்கர் வந்தான், இது மாதிரி கண்ணில் சுட ஆரம்பிச்சிட்டான், அப்புறம் தான் நாங்கள் கீழே விழுந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் மூஞ்சை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் மூஞ்சி முன்னாலாம் நான் பார்த்ததில்லை, ஆனால் அவனோட கன்னத்தில் ஒரு டேட்டூ இருந்துச்சு லெஃப்ட் சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், லெஃப்ட் சைடில் டேட்டூவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினிக்கு செம்மையாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. செம்ம ஜுரம் போல் ஹீரோயினிக்கு. சரி நீ பாடு அப்படிங்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறா, இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கா, இவன் எதுவும் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், சத்தியமாக நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி ஹீரோயினி தூங்க போயிடுறா. அப்போ வந்து ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், லெஃப்ட் சைடில் டேட்டூவா, அது அவனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு யாரையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக இங்கே வில்லனை தான் கட்டுறாங்க. அவன் அங்கே நடந்து போயிட்டுருக்கான். அதே மாதிரி தான் அவன் வந்து அந்த டேட்டூவை மறைக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கரும் ஒட்டிக்கிட்டு தான் அங்கே நடந்து போயிட்டுருக்கான். அப்படியே ஹீரோ பற்றி தான் நினச்சிட்டு போயிட்டுருக்கான். அவனை நான் சீக்கிரமாக டீல் பண்ணணும், அது வரைக்கும் காத்திரு ரியாங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினியை தான் கட்டுறாங்க. போன எபிசோடில் ஒரு குட்டி பொண்ணை கட்டியிருப்பாங்கள்ல, அது வேறு யாரும் இல்லை, அது நம்ம ஹீரோயினி தான். அவளுக்கு வந்து அந்த கனவு வருது. அவள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அந்த காரில் வந்து யாரோ அவள் வந்து மண்டையில் கையை வச்சுருந்துருக்காங்க, கண்ணு மூடியிருந்துருக்காங்க. யாருன்னே தெரில, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த மூஞ்சி அப்போ பார்த்துருக்க மாட்டா, அதனால் அது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே வச்சுட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.